ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தம்பி குக்கிங். இன்னைக்கு நம்ம திருக்க மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின் B1, B2, B12, B6, ஒமேகா 3 அது மாதிரியான நிறைய சத்துக்கள் இந்த மீனில் வந்து அடங்கியிருக்கு. குழந்தைங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடிய தாய்மார்கள் இந்த மீன் அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதாவது உட்காந்துக்கிட்டே வேலை செய்வாங்க இல்லையா டிரைவர்ஸ்லாம், அவங்களுக்குலாம் பேக் பெயின் அதிகமாக இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்குலாம் இந்த மீனை கொடுத்தீங்கன்னா பேக் பெயின்லாம் சரியாயிரும். மீனை கட் பண்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ அந்த அக்கா பாருங்க, நம்ம மீனுக்கு என்ன ஒரு அழகா டெலிவரி பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம மீன் ட்வின்ஸ் குட்டி போட்டிருக்கு गाइस, மறக்காம எல்லாரும் பார்க்க வந்துருங்க. மீனை வீட்டுக்கு எடுத்து வந்தாச்சு. நம்ம ஒரு பவுல்ல கொட்டி நல்லா 2 வாட்டி சுத்தமா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். எலும்புச்சம்பளம் சைஸ்ல புளி எடுத்து பவுல்ல போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ரெண்டு வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், இந்த 3ஐயும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தனி மிளகாய் தூள், மீன் குழம்பு மசாலா, மிளகு தூள், ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் சட்டி வச்சிடலாம். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். சிறிதளவு வெந்தயத்தை சேர்த்து கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கலாம். வெங்காயத்தை அதில் இறக்கி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு போட்டுடலாம். அதோடு சேர்த்து பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மீன் குழம்பு மசாலா 3 டீஸ்பூன், மிளகு தூள் 1 டீஸ்பூன், கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மசாலா வாசம் போறதுக்காண்டி மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மசாலா நல்லா கொதிக்குது, நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்குது. பாருங்க, பார்க்கறதுக்கே எவ்வளோ ஒரு அழகா இருக்குதுன்னு. நம்ம கழுவி வச்சிருக்க மீனை எடுத்து ஒவ்வொன்றா போட்டுடலாம்.
மீனை போட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மீனை வேக விட்டுறலாம். மீன் நல்லா வெந்துருச்சு. நல்ல ஒரு கார சாரமான திருக்க மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.